வணக்கம் மகளே, ஜாழ்ப்பாணத்துக்குத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். 1920ஆம் ஆண்டுகள்ல இருந்து வெளியாகிய பழைய மாடல் கார்கள் விற்பனைக்காக வந்திருக்குது. பழைய மாடல் கார்களை இன்றைக்கு பார்ப்போம். நாங்கள் என்ன மாதிரி பழைய மாடல் கார்கள் இருக்குது, எந்த நாடு அடித்து விட்ட கார் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குது, என்ன மாதிரி விளக்கங்கள், பழைய மாடல் கார்கள் வாங்க வேணும், எங்களோட ஹோட்டல்களில் கண்காட்சிக்கு விட வேணும், எங்களுடைய அப்பாவுக்கு இந்த கார்களில் ஒரு சரியான விருப்பம் தம்பி, இப்படியான கார்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டதால் அவர்கள வேண்டுதல் கிழங்க நாங்கள் பார்த்துருக்கிறோம். CN 6370 இந்த கார் 1924ஆம் ஆண்டு அடித்து விடப்பட்டது. இங்கிலாண்ட கார். எங்கண்டே 55-60ஆம் ஆண்டுகளில் பிறந்தாக்கள்கிட்ட எந்த நாட்டின் வாகனம் ஐயா உற்பத்தி தரஞ்சிருந்தன்னு கேட்டால் அவர்கள் எடுத்த உடனே கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுவார்கள் இங்கிலாண்ட வாகனம் என்று சொல்லி. இந்த காலத்தில் நாங்கள் என்னென்று ஜப்பான் வாகனங்கள், ஜப்பான் சாமான்களுக்கு கிராக்கும் மவுசும் அதிகமோ அந்த கால ஆக்கள்கிட்ட கேட்டால் அவர்கள் இங்கிலாண்ட வாகனம் தான் அதிகம் என்று சொல்லுவார்கள். இந்த காருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்டின் ஆஃப் இங்கிலாந்து A40 என்று சொல்ற கார். A40 என்று சொன்னா இந்த பழைய ஆக்களுக்கு உடனே தெரியும். A40 கார்ல என்னதான் விலாசமான கார்கள் நின்றாலும் இப்படி பழைய மாடல் கார்ல நாங்கள் போய் ஒரு கல்யாண வீட்டுக்கு இறங்கல அது ஒரு விலாசமான மதிப்பா இருக்கும். இது பாருங்க, வந்த பொடிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. சும்மா ரீபெயின் ஒன்று பண்ணிருக்கிறோம் பாருங்க. 24ஆம் ஆண்டு வந்த அதே பட்ச் ஆஸ்டின் 40 அடிச்சிருக்கு பாருங்க. அதே பட்ச் மங்காமல் கொள்ளாமல் லைட்டுகளாயிருக்கட்டும் பட்சுகளாயிருக்கட்டும் எல்லாம் வந்த ஒரிஜினல் வளமாகவே நிற்குது. காரண்ட இன்டீரியல் வளங்களையும் வேணுமென்று அவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இன்டீரியல் வளம் எல்லாம் என்ன மாறி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே இந்த காருகளில் ஒரு கொழும்புக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் வேற லெவலாக இருக்கும். பழைய மாடல் காரை தேடி திருவியல் எங்கேயுமே இப்படி ஒரு வளமான நல்ல கண்டிஷனுடைய கார்களை நீங்கள் காண முடியாது. CN 6370 இங்க பாருங்க, எக்கச்சக்கமான பழைய மாடல் கார்கள் நிக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 8 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மட்டும் கார்கள் இருக்குது. அப்ப நீங்கள் நேரடியா விலையை கோல் பண்ணி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி EN 6329 இன்னும் ஒரு ரக சூப்பர் கார் ஒன்று நிற்குது. இதுவும் இங்கிலாந்து தான். பழைய வாகனம் என்றாலே அது இங்கிலாந்துக்கு பேர் போனது. இது ஆஸ்டின் கேம்பிரிட்ஜ் என்று சொல்றப்படுற கார். ஆஸ்டின் கேம்பிரிட்ஜ் EN பாருங்க, EN என்று வந்தாலே அது இங்கிலாந்து தான். EN 6329 எல்லாமே கருத்த கலர் கார்கள் பாருங்க. என்ன மாதிரி ஒரு அழகா கம்பீரமான தோற்றம். இப்ப வார இந்த பென்ஸுகள், இந்த ஆடியல் புதுகளில் இல்லாத தோற்றமும் கம்பீரமும் இப்படியான பழைய மாடல் கார்கள்ல இருக்கும். பார்ட்ஸுகள் சம்பந்தமா நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவை. பார்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கராச்சிலேயே இருக்கு. இந்த கராச்சி எங்க இருக்கு? யாழ்ப்பாணத்துல. எப்படி இந்த கராச்சிக்கு நீங்கள் வர வேணும், எப்படி பார்வையிட வேணும். சில ஆக்களுக்கு இது வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் தம்பி நான் வாங்கல, பழைய மாடல் காருக்கு பார்த்தா போதுமன்றா அப்படியான ஆக்களை பார்க்கலாம். பாருங்க, இந்த காரு மச்சுகள் மங்காமல் கொள்ளாமல் அப்படியே இருக்கு. என்ன ரீபெயிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். ஆனால் முக்கியமாக பழைய மாடல் கார்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசி இல்லைன்னு அதுக்கு ஏசியில பாருங்க எவ்வளோ கார்கள் நிற்கிற சொல்லி. இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பொடி பலப்பும் இன்ஜின் பலப்பும் கூடின கார்கள் நல்ல ஒரு பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. வித்தியாசமான வடிவங்கள்ல என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த காரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா புதுசு மாதிரி பாருங்க மின்னி கொண்டிருக்குது. 1 சரி 90 60. இந்த கார் பாத்தீங்கன்னு சொன்னா 65ஆம் ஆண்டு வெளி வந்த கார் பாருங்க. இஞ்சால் ஒன்று நிற்குது. 2 சரி 96 76. ஒரு வெள்ள மாதிரி மாவெள்ள கலர் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் நேரடியா அடிச்சு காய்க்கலாம். இந்த போன் நம்பர் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாருங்க, இஞ்சால் ஒரு கார் நிற்குது. வித்தியாசமான மாடல்கள் எல்லாம் கார்கள் நிற்குது. பார்க்கறதுக்கே உண்மையில் ஒரு ஆசையா இருக்கு. இந்த கார்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் 62ஆம் ஆண்டு அடிச்சு விடப்பட்ட கார் 8 ஸ்ரீ. இந்த பாருங்க, இங்கிலாந்து இன்னும் ஒரு கார் இருக்கு. இந்த கார்ல எல்லாம் போனீங்களாண்டா. இப்ப இந்த கார் எல்லாம் முந்தைய காலத்துல யார் பாவிச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் மேர், மந்திரி மேர், பிரதமர் மேர். என்ன சொன்ன பழைய கால போட்டோஸ்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கார்கள்லாம் முந்தைய கால அமைச்சர்கள், மந்திரிகள் அவை வேண்டும் வந்த அப்படியான விலாசமான கார்கள். உங்களுக்கு இப்ப எங்க வயசுக்காரருக்கு இந்த கார்களை பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஆனால் பழைய ஆக்கள்கிட்ட தான் இதுகள் சம்பந்தமா கேட்க வேணும். அதே மாதிரி 404 ஒன்று வந்திருக்கு பிரான்ஸ் பாருங்க, ஃபியோகியோட்னு சொல்லி. இது பிரான்ஸ் நாட்டு. எல்லாம் யூரோப் தான். எல்லாம் யூரோப்புன்ற கார்கள்லாம் வேற லெவலா இருக்குது. கார் உண்மையில பாக்க RS 3289. நாங்கள் என்ன வாகனங்களை பார்த்தாலும் ஒரு அந்த பழைய மாடல் வாகனங்களை பார்க்க ஒரு ஆனந்தம் உண்டு வரும் மக்களே. அப்படி ஒரு ஆனந்தம் கொண்டு வரும். அதே மாதிரி பாருங்க, மொரிஸ் மைனர் ஒன்று நிற்குது பாருங்க.
இந்த கார் தான் சங்கீதா அந்த அப்பா ஓடின கார்னு சொல்லி முதல் போடினான். அதே காரில் அது வந்து பச்சை கலர் கார், அது வந்து வீட்டை நிற்குது. இஞ்சால பாருங்க இன்னும் ஒன்று நிற்குது, மைனர் கார் தானப்பா. அப்பா சும்மா பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். பழைய மாடல் கார்கள் அனுபவங்கிற பழைய ஆக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. பழைய மாடல் கார்கள் நீங்கள் வந்து பார்க்குற இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் இருக்கு தானே. யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலில் வந்து அரசடி ரோட்டன் இருக்கு, பாரதியார் சிலை ஒன்று இருக்கு. இந்த பாரதியார் சிலையால் போகிற ரோட்டை சொல்றது நல்லூர் அரசடி ரோடுன்னு சொல்லி, அரசடி ரோட்ல இருந்து நல்லூர் ஆலயத்துல இருந்து அரசடி ரோட் பக்கமாக ஒரு 300 மீட்டர் வாங்க. 300 மீட்டர் வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் அம்பாள் மோட்டர்ஸ் இருக்குது. அம்பாள் மோட்டர்ஸில் இப்படியான பழைய மாடல் வாகனங்களை நீங்கள் விலைக்கு வாங்கலாம். நீங்கள் பெரிய ஹோட்டல் வச்சிருந்தால் இதை கண்காட்சிக்கணும். இதன் மூலமே நீங்கள் பெரிய ஒரு லாபத்தை ஈட்டிக்கொள்ளலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்குமென்று நான் நம்புறேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. இப்படியான ஒரு நல்ல சூப்பர் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். ஓகே மக்களே, நன்றி வணக்கம். இன்னும் ஒரு காலம்